ஃபிஷ் கறி, ஆயில், கடுகு, அப்புறம் வத்தல், ஜீரகம், கருவேப்பிலை இவ்வளோ போடணும், வெந்தயம் இவ்வளோ போட்டுட்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் சாப் பண்ண பூண்டு ரைஸ் பொங்குது, வேற ஒன்றும் இல்லை. இது ஃபிஷ் கறிக்கு ஒரு மசாலா பேஸ்ட். ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு இவ்வளோ லைட்டாக வதக்கி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் அப்படியே சேர்க்கணும். வா 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 செம்ம பேஸ்ட். அப்படியே இதை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா சுருண்டு வெந்து வரும். அதுக்கு பிறகு மசாலா பொடி சேர்த்து ஃபிஷ்ஷை சேர்த்து வெங்காயம் போட்டு புளியை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சா ஃபிஷ் கறி ரெடி. இன்னைக்கு நான் பண்ண போகிறது ஃபிஷ் தலைக்கறி. இப்போதைக்கு இந்த மசாலா நல்லா வெந்துட்டுருக்கு. இதை நல்லா வதக்கணும், அடி பிடிக்கக்கூடாது, நல்லா சுருண்டு வரணும். இது எவ்வளோ தூரம் நல்லா சாட்டே ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட். இதான் பொங்கல் இப்போ வந்து சாதமாகிட்டுருக்கு. சாப்பாடு சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளு, சரியா? என்ன டவுட் வந்தது இப்போ? சரி, இந்த பொடி பேர் என்ன? இதையா சொல்லு. இந்த பவுடர் பேர் என்ன? டர்மரிக். மஞ்சள் பொடி. இது மஞ்சள் பொடி போட்டாச்சா? சொல்லு. சொல்லக்கூடாது, பதில் சொல்லணும். நெக்ஸ்ட் காஷ்மீரி சில்லி. என்ன? வெரி குட். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால காஷ்மீரி சில்லி இவ்வளோ போதும். ஓகே. தென் கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி. ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் மல்லிப்பொடி. ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டா 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். எவ்வளோ போடணும்? அதான் அந்த திக்கு கிரேவி கொடுக்குறது, டேஸ்ட்டும் கொடுக்கும். சரியா? அடுத்தது ஜீரக பொடி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதையும் கொஞ்சம் போட்டோம்னா ஜீரகம் வந்து ஃபீல் பண்ணாது. சரியா? இப்போ இதை வந்து நல்லா வறுக்கணும். மசாலா பேஸ்ட்டு கூட நல்லா வறுபடணும். என்ன பண்ணணும்? பச்சை ஸ்மெல்லாம் போயிடுமா? கரெக்டா? அடுத்து என்ன பண்ணணும்? ரொம்ப நேரம் இதை விட்டால் அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கரிஞ்சு நாரிடும். அதனால தண்ணி சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? தண்ணி, வாட்டர். கொஞ்சம் வாட்டர் சேர்த்து கொதிக்க வரட்டும். சரியா? இனி புளி சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? உப்பு சேர்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? உப்பு சேர்க்கணும். சொல்லுங்க. உப்பு சேர்க்கணும். உப்பு இவ்வளோ போதும், 1/2 ஸ்பூன். அப்புறம் தேவைக்கு பார்த்து போட்டுக்கலாம். சரியா? உப்பு சேர்த்தாச்சு, தீயை கூட்டி வச்சாச்சு, தண்ணி சேர்த்தாச்சு. இந்த டைம்ல
குடம்புளி. குடம்புளி அது எங்க இருக்கு? இதான் குடம்புளி. சரியா? குடம்புளி ட்ரைடு டாம்பிரண்ட். இது வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் போதும். ஆடி போட்டாச்சு. நல்ல புளிப்பு வரும். சரியா? ஏன்னா அந்த சூட்லேயே இருந்தால் தான் அந்த குடம்புளி வந்து நல்ல புளிப்புத்தன்மை ஏறும். ஒரு 1/2 அன் ஹவராக தான் ஆகும் இந்த குடம்புளியோட புளிப்பு வர்றது. இதுதான் இது நல்லா அதிலிருந்து ஸ்மாஷ் ஆகி நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி வைக்க வேண்டும். மூடி வைத்து விட வேண்டும். மூடி வைத்து விட்டு நீங்கள் போய் வேலை பார்க்க வேண்டும். ஒரு 15 நிமிஷம் தாறுமாறா கொதிச்சாச்சு. இந்த டைமில் மீனை போட வேண்டும். 2 மீன் இருக்கு. இது சால்மன், இது வளமீன். சரியா? இப்போ இன்னைக்கு இந்த வளமீன் தலையும் சால்மன் தலையும் சேர்க்க போகிறோம். தலைக்கறி. சரியா? ஓகே, இப்போது ஃபிஷ் ரெடி ஆகிட்டு தலை. சரியா? இப்போ தலை வச்சு தலைக்கறி வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது சால்மன் ஃபிஷ். ஓகே, என்ன ஃபிஷ்? இதான் சதை இப்படி தான் இருக்கும். செவுன்னு இருக்கும். அதனால் இது பொய் சொல்லாது. இது பற்றியா சாதாரணமாக இது பொய் சொல்லும். நல்லா சாப்பிட்டுட்டு பொய் சொல்லும். இது வளமீன். சரியா? வளமீன் கலர் வந்து சொப்பு இல்லை. இன்னொரு தலையும் போட்டுரும். கீழே விழுந்த தலை. இப்போது 2 குரூப்பை நம்ம சேர்த்துட்டோம். சரியா? புரியுதா? 2 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து நம்ம சேர்த்துட்டோம். அப்படியே மூடி வைப்போம். தீ வச்சு வேகட்டும். இப்பொழுது கறிவேப்பிலை. இது கண்டிப்பாக போடணும். கருவேப்பிலை இந்த டைமில் போட்டுட்டு மூடி வச்சிடும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இது இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர்னால கோல்டாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்குது. ஒன்றும் இல்லை, தேங்காய் எண்ணெய் தான். மெல்ட் ஆகி இப்போ போயிடும். அதான் மெல்ட் ஆகிடுச்சு. இல்லை, அந்த தேங்காய் எண்ணெய் தான் மனம். வாங்க 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 சாப்பிடலாம். ஓடியாங்க ஓடியாங்க. செமையாக இருக்குது. மீன் குழம்பு ரெடி. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. மீன் குழம்பு ரெடி. ரைஸ் ரெடி. என்ன காஃபி? ஜீரகம் காபி. கப்பா அது? சூப்பர் சூப்பர். அது என்னது? சால்மன் ஃபிஷ் இப்படி தான் இருக்கும். ரெட்டி பஞ்சு பஞ்சாக இருக்கும். இது வந்து வளமீன். மரண மசாலா.